கொஞ்சம் பார்த்து சொல்லி அனுப்பு. பாத்துக்கு அனுப்புறேன். டேய் என்ன பார்த்து அனுப்புறேன்? இல்லப்பா வந்தாங்கன்னா பார்த்து சொல்லி அனுப்புறேன்னு சொல்றேன். தெளிவா சொல்லு. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் தனியா உள்ள சொன்னாங்க. எங்க போயின்னு தெரியல. இன்னைக்கு வரட்ட ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். கொஞ்ச நேரம் படுக்கலாம். இந்த பாறை மேல படுங்களா? கொஞ்சம் வந்தா சொல்லி அனுப்புடா. ரெஸ்ட் வச்சா பாறை மேல படுக்கறியா? நான் எவ்வளவு அழகா வாய் நிறைய சித்துப்பான்னு கூப்பிடுறேன். மச்சாத்தின்னு தகுமா இதெல்லாம்? சித்துப்பா அதெல்லாம் கிடையாது. அவரியா சித்துப்பா? அவரை பாத்தியா? என் வீட்டுக்கார அந்த பையனையா என்னதுக்காக நீ பாக்கலையா? பாக்கவே இல்ல. இன்னொன்னு வந்தாரா? வந்தாரா? எவ்வளவு குத்தாம்சா? ஒரு 200 ரூபாய் கேட்டேன். என் குடும்பம் கரத்தே உன்னாலதான். நீ 200 300 குத்துறியாங்காட்டியும் அந்த ஆளு துணி துவைக்க போன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டு வாங்கி சோறின்னு போடுறான் சட்டில. அங்க போய் துணி துவைக்கிறது கிடையாது, ஒண்ணு துவைக்கிறது கிடையாது. அந்த முடிச்சிடுறா ஊத்திக்கிறா அப்படியே பாத்துக்கிறான் தண்ணியோட தண்ணியா. 200 ரூபாய் வாங்கி போனா அது எப்ப கொடுப்பான்னு தெரியல. அதனால காசு குத்துட்டேன். அது யார பார்த்து குத்துனாக்கா உன்னை பார்த்தா குத்தேன். என்ன மாதிரிலாம் அட்டு போடாது. எந்த ஊர்ல அடுக்கும் பாரு அவன் வாங்கி போறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சித்தப்பா ஒரு பாறை இருக்குது. ஆமா அது மேல ஏறி பாக்குறேன். மச்சான் சேனாரி போடுவேன். யோ மச்சா உன்னை தாண்டியா? ஏறி மாரி யோ மச்சா எங்க வீட்டுல கீரை வேற போடாது. முளகா வரும் எது போடு முளகு என்னெல்லாம் மழை பெய்யுது. நான் எப்ப எலெக்ஷன் தோக்குறாரு தோக்குறாரு தோக்குறாரு. விட்டு வந்து 5 ஆண்டு நின்னுதான் கவுன்சிலருக்கு 50 லட்சத்துக்கு விட்டுதான் இங்க வந்து லொட்டு போட்டுக்கிற கம்பெனி கட்டிக்கிட்டு என்ன பண்ணி போறேன்? நான் உள்ளவே உன்னை காரி முடிஞ்சுதான் மேடை மேல இஸ்துன்னு வர தர தரான்னு. ஏயா மேடை மேல வந்ததும் காலை தூக்காதையா உள்ள கட்டிக்கிற கோம துணி ஏதோ தெரியாத கோமன் கட்டி வந்து அத்து போய் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன்.
டேய் ஆ, அறுபது உனக்கு அருண் நான் உன்ன கூட வந்து மெல்ல ஆடுறீங்க. லட்சத்துக்கு வாடினா எங்க போய் பிஞ்சு பத்திரம் பண்ணிட்டு வந்துருக்கேன். யோ, வீடுன்ற வீட்டுல எதனா இருக்குதா? அரிசி இருக்குதா? பருப்பு இருக்குதா? எண்ணெய் இருக்குதா? மிளகாத்தூள் இருக்குதா? கோயம்புத்தாலு கெடு இருக்குதாயா? பொம்பளை எழுதி வச்சுமா மந்திரி போறீங்க கெடுவோம். 2024 பேசுறா கெடு. டேய், வந்தேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் நானு. நான் மோசமான பொண்ணு நானு. டேய் அதான் எத்து பாவடங்களை விட்டு பார்க்க ஒண்ணு டேய் ஒன்னா அவரு ஒண்ணு கிடையாதுமா. இவரு வந்துருவாரு துணி தயிர் சொல்லிவிட்டு அங்க ஒண்ணுமே இல்ல. சாப்பாடு எத்தா சாப்பாடு எத்தா சாப்பாடு எத்தா சாப்பாடு எத்தா சாப்பாடு எத்தா சாப்பாடு கத்த 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 கத்தியா புடகிறாரு பாரு ஒண்ணு கூடாத. அதுக்கு இவருக்கு வேலை கூட சோறு ஆக்கியா தம்பி இவன் கோலையை கீண்டணும் நான். டேய் 4 பேருக்கு அரிசி போட்டு அரிசி வாங்கி கொடுத்தா 6 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள காலி ஆகி போச்சு. 6 வருஷத்துக்கு 4 மரக்கா அரிசிமா. நல்லா கேட்டுங்களா? ஒரு நாளைக்கு இவனுக்கே ஒரு மரக்கா ஆகுது. நான் எங்க போவேன்? அது மட்டும் கிடையாது 2 லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுத்து 4 மாசம் தான் ஆச்சு. அதுக்குள்ள காலி ஆகி போச்சு. சத்தியமா சொல்றேன் பொம்பளைங்க எல்லாம் எத்தனை நாளைக்கு நீங்க கூட மாட்டீங்க 2 லிட்டர் எண்ணெய்? எந்தியா ஜக்காத்தினா வாய தரக்குறாளா பாரு. அவரு சோறு ஆக்குறது பாரு வீட்டுல எல்லாம் ஹோட்டல்ல வாங்கி தந்துறீங்களா? 2 லிட்டர் எண்ணெயில எத்தனை நாளைக்கு கூட பண்ணலாம் கேளு. இதுல வேற வடை சொன்னோம் அப்பளம் சொன்னோம் உன் கோழியா இருக்கணும். நானே சாமாத்தியமா கூட பண்ணிக்கிறேன். அது மட்டும் கிடையாது 4 கிலோ மிளகாத்தூள் அரைச்சு வந்து குத்து 3 மாசம் தான் ஆச்சு. அதுக்குள்ள காலி ஆகி போச்சு. என் தலையை தாய் இதெல்லாம் நீங்கனா காரி காரி மூஞ்சிங்களா மூஞ்சி மேல குத்தா 4 கிலோ மிளகாத்தூள் நான் எத்தனை நாளைக்கு கூட பண்ணலாம்? சாமார்த்தியமா கூட பண்றேனாக்கா என்ன மாதிரி பொம்பளை யாருமே இருக்கவே முடியாது. அந்த குழம்பாண்டை எடுத்து போய் வாரி 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 போட்டு காலி பண்றேன். அந்த குழம்பாண்டை எடுத்து அப்படி காமிச்சு அப்படி எடுத்து வந்துட்டா அது அப்படியே இருக்குல்ல ஏன் காலி ஆகுது? அது மட்டும் கிடையாது 1.5 கிலோ பருப்பு வாங்கி வந்து குத்து 6 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள காலி ஆகி போச்சு. பாருமா ஆம்பளைங்களா கொத்தா காரிங்களா நீங்க எல்லாம் மளிகை சாமான் வாங்கி கொடுத்துல வீட்டுல வாரியாது 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 இதுல கொட்டாரு தெரிஞ்சு தெரியாது நான் தான் கூட்ட அனுப்புவேன் ஆத்தா விட்டு. என்ன திமுறா பேசிக்கிட்டு இவ்வளவு பொம்பளைங்கிறாங்க என்னை பார்த்து இவ்வளவு கேவலமான எனக்கு நாட குட்டு கேட்க ஐயோ நாட்டம் நிறைய என் நச்சு வாயில போடுக்காது என் நச்சு வாயில போடுக்காது. இவன் கைக்குன்னா வருவோம் இவன் காலுக்குன்னா வருவோம் இவனை தெரிப்பாங்களோ இவனை முறிப்பாங்களோ இவனை 2ஆ கீழ்ச்சி போடுவாங்களோ இவனை வாந்தி பாதி வந்து வாரி போவோம் தாயிலா புள்ளைய தலைமையில வச்சு வாயில போடுக்கிறனே இவன் நல்லா இருப்பானா? நான் வச்சா பாத்துக்கிறேன் நான் நீ வச்சுதே மேல கைய வச்சு எவ்வளவு பட்ஜெட் பண்ண மாட்டா பண்றாங்க. எத்தனை பேர் தலை துருவா இவ்வளவு விடலாமா இவ்வளவு? வாய தரது ஒக்கால போய் வாயில கீழ்ச்சி என்னடா ஒரு மாயம் கவுரு கட்டிவிட்ட பொம்பளை எல்லாம் உனக்கு அடிமையாடா நீ வாயான்னு போற அரிசி பருப்புக்கெல்லாம் நான் அடிமையாடா ஏன்டா மூஞ்சி அவனி மாதிரி நல்லா எப்படிக்கிறான் அடிப்பியா ஒரே மெரித்தாங்க ஒக்கால போய் அப்படியே உன்னை பூமியில இறக்கிறவன் நான் உன்னை அடிப்பியா பொம்பளைய அடிப்பேடா பொம்பளை நான் மதிப்பு மரியாதை கொடுக்கணும். நீ எனக்கு மதிப்பு யாரா வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன். மரியாதை கட்டு கொடுப்பேன் என் வீட்டு விஷயத்து யாராவா நான் அடிப்பேன் மதிப்பு யாரா கேட்கிறேன் அதான் அடிப்பேடா அடிப்பேன்
முன்னாடி எப்படி அச்சு வச்சுக்கிட்டு பாத்தியா ஒரு ஆம்பளை இந்த மாதிரி அச்சு வச்சுக்கிட்டு ஒரே மூத்தர் நாத்தடிச்சு ஒரு ஆம்பளை பக்கத்து இருக்கு 3 முடியாது 4 முடி புடிங்க 3 எங்க தெரியும் உனக்கு திமிரா எங்க போறோம் ஆம்பளை கூட பாக்காத கீழ தட்டி ஓதிக்கிறாவா கால 1000 ரூபாய் கேட்டா கொடுக்கலன்ட்டு உண்மையிலே அடிச்சுக்கிறான் நீ என்னைய அடிச்சிட்டியா நீ உள்ளவா உன் எலும்பு பூரா நான் என்னல எங்க அப்புடுக்கு நான் பார்க்கலடா அடி அத்தா அடி அம்மா அடி இந்த ஆம்பியா சுத்தல தாடி அத்தாடி அம்மாடி அடி அத்தாடி அம்மாடி இந்த கம்பெனி வாதியார் அரிதாசி ஒரு பொறுக்கில காடி என்ன சொல்றாங்க அடிக்கிறானே அடிக்கிறானே ஊடிகார எவ்வளவு மரியாதை எப்படி போட்டு அடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஆகிச்சேடா மட்டவே கலரி கிடக்கிறப்பா எல்லாரையும் ஆட்டம் பாரு அவனை பார்த்து கலாரினே நான் அமைதியா பார்த்தா தான் நான் இல்ல நான் உள்ள போடுவேன் இந்த தாலி ஒண்ணு கட்டிட்டு என்ன அடி அடிக்கிறான் இவன் என் ஆத்தா வீட்டுல இருந்து வர சொல்லும் இதுல கால் சோறும் பிள்ளை என்ன நானு கோழா குண்டு என்ன வாய் சீப்புன்னா நான் அம்மங்கள கோத்தாந்தேன் இவன் தாலி அறக்கும் இவன் எழுவு எடுக்கும் இவனை தூக்கு போய் பொதிக்கும் இவனை வாதி வந்து வாரி போவோமோ அது என்ன வாரி போவோமோ பழட்டமா தாயே வேணுகாம்பாலே நீ சத்தி உள்ள தெரியுமா இருந்தா இன்னைக்கே இவனுக்கு என்னன்னாவோ காட்டணும் நீ 1 லட்ச ரூபா தான் 4.5 லட்ச ரூபா வாங்கிக்கிறோம் தாலி ஒரு கட்டிட்டான் இது 10 குத்துது உக்காந்தா குத்துது 1 லட்சம் 10 குத்துது குத்தோ 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 குத்த 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 குத்துது ஏய் நடி தாலி கேட்டா இது என்ன அது எனக்கு தெரிஞ்சாவணும் ரேடியோ சட்டுக்காரி அங்க போயிட்டாரு ஏன்பா ரேடியோ சட்டுக்காரு லைட் கிட்டு கட்டுறதுக்கு ஜனப்பூர் இல்லவா நான் தரேன் தாய்மாருக்கு நல்லா காரி முழுங்குமா காரி முழுங்கோ நான் எம்மங்களை தெரியுமா கோத்தாந்தேன் டேய் இது இன்னாதுரா இது எனக்கு 2ல 1 இன்னாது எனக்கு தெரியவே தெரியாது அது என்னது அது போட்டுங்க டிவி என்ன கேட்கறப்ப அது முறை மொத்த நீ தான்டா ரூகத்துல குடிம்போது நீ தானே ஏண்டே என்ன ஏய் தாலி கைட்டு குட்டிட்டு பிறகு யாண்டி யாண்டி கீட்டிங்கனாக்கா உனக்கு மரியாதை இவ்வளோதான் நல்லா அந்த காலை ஓடிச்சு மாதிரி பண்ணிட்டு நானே பொம்மை ஆட்டம் ஆடிட்டு உள்ள போறேன் கேட்காடா இதெல்லாம் இதுல வேற இல்லாத வேஷமெல்லாம் கொடுக்குற உள்ள வர கொஞ்சமான ரோதனையா பண்றேன் டேய் நான் இனிமே உங்க கூட வாய மாட்டேன்டா நான் யார்ட்ட விட்டு வரேன் ஏய் போடி போடி கருவாளி ஒத்து வர பேகடல ஒத்து ரெடியா வர வேலை பாரு இந்த மூஞ்சிக்கு நானே ஏடே சொல்றேன் மகளே நம்மள்ட்ட விட்டு ஓடி போடு என்ன சொன்ன
கருவாளி போல பேகடையில் ஒருத்தர் வேலை பாரு. மூஞ்சிக்கு நானே மூணாம் தரமா நல்லா பாரு. டேய் உன்னை யாரா உன் மூஞ்சி பேருவாங்க குட்டி குட்டியா? அவன் மூஞ்சி பாரு நல்லா நல்லா கல்செட்டி கவுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்குது. எப்படிடா அதெல்லாம் உனக்கு இன்னொரு வாட்டியா பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ண கேக்குது உனக்கு? என் மூஞ்சி என்னம்மா ஓட்ட நல்லா நான் என் ஆத்தா வீட்டுக்கு போனேன்னா எங்க அப்பா கோமன் துணி அவுத்துன்னு ஓடியாருவாரு. என் பொண்ணு வந்துட்டா சொல்லிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாருனாக்கா கோமத்துல முடி போட்டு வச்சு வர துட்டு அந்த துட்டு எடுத்துன்னு ஓடியாரு வர்றா. அது மட்டும் தானா என் ஆத்தா விட்டு நான் போனேன்னா அங்க இருக்கிற கவுண்டருங்களுக்கெல்லாம் பெரியவங்களுக்கு வந்த மாதிரி பொது வரல கேளாண்டா உண்ட ஆலியா என்ன தாலி கட்டி வச்சு பச்சிக்கான மூடிடா உள்ள வந்து வரேன். டேய் நான் இனிமே உன்ன அப்புறம் வாய மாட்டேன்டா. என்ன அப்புறம் வாய மாட்டேன். யாரா இருப்பாங்க இந்த கம்பெனில? இந்த கம்பெனில யாரா இருப்பாங்க? குட்டி சோறாக இருக்குது அது உள்ள வந்தாவே. பஸ்காரே ஏறி விடுவாமா சொல்லி குடுறா. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாதுடா என் ராஜாவுக்கு. இப்படியாடா ஏற்பட்டு இருப்பீங்க நீங்க உங்க தாலிகளை அறக்கும். ஓட்டு வண்டியை தட்டு உயிர் என்ன வண்டியா? நீ என்ன வண்டியா தந்துக்கிற? புது வண்டி எப்படி ஜொலிக்குது பாரு. ஜொலிக்குதா? அது போசி. நான் இப்ப சொல்றேன் பாரு. அது போசினா இந்த ஊர்ல காரி துப்பாறாங்க பாரு. என்ன வண்டி? புது வண்டி அது. சரி 8 லட்சம் குத்தி எடுத்துங்க அந்த வண்டியை. அந்த வண்டி 27 லட்சம் ரூபாய். 27 லட்சம் ரூபாய். மழை பெஞ்சா தொலை யாரா 10 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி 1 மாசம் கூட ஆகல. அட பாய்கோ அந்த டிக்கி தரங்கனா அந்த தரங்கறீங்களா ஒரு உது சங்கதி பேக் எல்லாம். அதான் பேட்டர் ரூபாய் டீசல் போட்டு சேவந்து போய் ரெடி பண்ண வரல. நீ சேலனா போ நீ எங்கனா போ. அது போசி நான் இப்ப உடைக்கிறேன் பாரு. கேட்டாங்களா? மழை பெஞ்சா ஓய்வுதுடா 2 ஓலைய கண்டு கட்டிடா. ஏண்டா அந்த ஊரை போய் சேர்ற வரைக்கும் அப்படியே குத்தல் விட்டுனே வரணும். எப்படா நாத்து முடுக்கிற கதை ஆகி போச்சு எங்களுக்கு. அந்த வண்டியில அப்ப குத்தா பொறுமையா வரீங்களா அந்த வண்டியில? எங்கண்ணா டேய் எத்தனை மணிக்கு சொல்றேன் நீ நேம் இல்ல? 5 மணிக்கு சொன்னேன். எத்தனை மணிக்கு அந்த வண்டி வந்து சேர் பேருக்கு தான் புது வண்டி. சும்மா மொத்தம் அப்படியே இது தம்பு போட்டு ஓட்டி வச்சுக்கிறேன். லைட் இதெல்லாம் புடிக்கணும் வேகமா போனா அது கட்டிக்கு ஆகாதுன்னு தெரியல. என்னத்துக்கு அவ்வளவு வேகமா போறேன் அந்த வண்டியில? சொல்லு முன்னாடி அந்த டோல் கட்டானா ஆசியா ஏறி இறங்கிச்சுமா அந்த வண்டி. டயர் ஒரு பக்கம் பிடிக்கும். ஓடுற ராஜா எங்க ஓடுது? மொத்தமே லூசு தாண்டா. கம்பெனில இருக்கிறது மொத்தமே லூசு. வண்டி லூசு. மொத்தமே லூசு தான். நீங்க லூசா என்னையா லூசா? ஓய் இன்னைக்கு திமிரே சண்டை. ரெண்டு சிங்கிள் யார் அடிக்குற வாமா? ஏய் யார் அடிக்குற? ஆமா ஓட்டு பாரு ரெண்டு சிங்கிள். ஓஹோ டிக்கெட்டா? டேய் நீ கூப்பிடுற பாரு என்ன ஒரு நாள்னா அந்த மாதிரி ஆசையா வாமான்னு அந்த ஆளு எனக்கு கூப்பிடு சொல்லு. எனக்கு அப்படியே சில்லுன்னு ஆயிப்போச்சு. ஆவண்டி சில்லுன்னு தாலி கட்டி குத்துட்டு போடி வாடின அப்படியே நிசாசனி ஆடுறவன் நானு. ஏய் தொடர்ந்து உன்னை அடிக்க மாட்டேன். என் பொச்சு குட்டிய பட்டு குட்டிய அம்மா குட்டிய நீ கொஞ்சாதரா. நீ கொஞ்சன்னு வச்சுக்க. எனக்கு இதுல இருந்து தெரியும் பத்தி எரியுது எனக்கு அண்டமெல்லாம். கை கொடுப்பா போய் பிரச்சனை ஆகுது. சொல்லுடா குடும்பத்துல ஒரே பிரச்சனை ஆகுது. நான் இந்த தாலியில குறையாக்குதான் பார்த்து ஒரே கம்மியாகுது. அதே என் குடும்பத்துல ஒரே சண்டை ஆகுதா? 8 ஏழுக்குதா பாருல. அதனாலதான் என் குடும்பம் 8ஆவதே போய்க்குது. சரி என்ன பண்ணணும்? நான் சொல்லட்டுமா? ஒரு நீயே கட்டின்னு இருப்ப. ஒரு முறை நான் கட்டுறது கூட எப்படி அவன் தான் தாலி கட்டுவாங்க. சென்னைக்கு வந்து மாடு மாதிரி எடுத்து போய் தலை கொடுத்துக்கலாம்.
நீ கட்டியே ஒண்ணும் கீக்கல கட்டிதான் கீக்க மாட்டாங்க இதுவா கூட 8 கூட ஒண்ணு சேர்த்து 9 போட்டு கட்டு. ஏது 9? நீ தானே தாலி கட்டி கூட பண்றேன்னா கூட அந்த ஆள் என்ன 9ன்னு சொல்றானே நீ அப்படியே செக்கு ஒளி கட்டிக்கிறேன். எப்படி அது மூஞ்சி மாறக்கூடாது. நல்லா வையே, நல்லா வைக்கணும் மூஞ்சி. இந்த காட்சி தான் வரும்னு நான் துடிச்சு கிடக்குறேன். அம்மா ரேணுகாம்பா வந்து எனக்கு புண்ணி காட்டிக்கினா மூஞ்சி வந்து நல்லா வையே. உள்ள சொன்னா கரியாடா என்ன தான் கம்பெனி ஓனரா இருந்தா கொத்தான் வாடியார் கொடுத்துட்டு இருந்தா கொத்தான் வாயை திறந்த வாய் உள்ள விட்டு பின்னாடி வச்சிருவேன். பொண்ணு நான் மோசமான பொண்ணு. உள்ள சொன்னாக்கறியா, உள்ள சொன்னாக்கறியாடா. அவங்கவுங்க வேஷம் அவங்கவுங்க ஆட போறாங்க. உனக்கு என்னத்துக்கு தேவையில்லாது மொத்த பேருக்கு சொல்லி புரியாது. மேல வந்து ஒட்டுக்கா ஒட்டுக்கா போயிட்டு வந்து கத்தியா வாங்குற பாரு, கத்தியா வாங்கி போற பாரு. அத்தை வாங்கி உள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் 200 ரூபாய் 200 ரூபாய் 200 ரூபாய் 200 ரூபாய். நான் சும்மா விட மாட்டேன். நான் உன்னை நீ கொஞ்ச நெஞ்சமான கோலம் கொஞ்ச நெஞ்சமான கோலம் பண்றேன். டேய் ஊரை வந்து இறங்கி ஒரு பொம்மல் வேசார் தலைகளை வாரின்னு வந்தா தான் பாக்குற கூட அறியாது பசங்க போறாங்க. நல்லா இருக்கும் நாடகம்னு வருவாங்க. ஊரை வந்து வண்டி நிறுத்துறானோ இல்லையோ, இறங்குறானோ இல்லையோ, இறங்குங்கோ 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 மாரியத்தா கும்பங்கோட்டை மாதிரி கொட்டுறாங்க. எதிர மாரியத்தால கும்பங்கோட்டை மாதிரி கொட்டுறாங்க. கேவரா கறி குழம்பே ஊத்துங்கோ. சாம்பாருனாக்கா மூச்சு சில்லுன்னு ஆகி போகுது. இந்த கறி குழம்புனா தாம அந்த மூச்சில எங்க இருக்கிற ஆட்டுக்கறியே கேக்குறான். ஆட்டுக்கறி விற்கிற விலைக்கு ஆட்டுக்கறியே கேக்குறிய. ஊருக்காரு உனக்கு அம்மன் துட்டும் குத்து, உனக்கு டிஃபன் காசும் குத்து, உனக்கு மங்கள காசும் குத்து. அவங்க நாடகம் வச்சு மொட்டை வச்சுதான் போனோம். போனோம். என்னடா ரேட்டு? 35,000. அது எங்கன்னா சீர்த்துன்னு சொல்றேன் பாரு. 35,000 வாங்குறிய. அவங்க என்ன சொன்னாங்க? கொஞ்ச நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கோ சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? தோட்டத்தை துணுக்கிட்டு வந்த உடனே சீர் கட்டி எப்படி பார்த்தா பூணு ஊதுறான். கண் ரேட்டு கூட அது மாதிரி ஊத மாட்டான்டா. அப்பதான் கண்ணு விசுக்கிட்டு போகுது. உன் தாலி அரைக்கும் தூக்கத்தில் எழுப்பிறிய. நீ நல்ல கறி சாருவியாடா, நீ நல்ல இடம் போய் சேருவியாடா. உனக்கு நரகம் தாண்டா பாவி. நீ ஆம வயலு ஒழியோ, நீ எந்த வயலு மத்தலக்காரங்க எவ்வளோ கொடுக்குற? 2,500 ரூபாய். உன் தாலி அடக்கும் உன் எழுவி எடுக்கும். எவ்வளோ? 2,500 ரூபாய் கிடையாது, சத்தியமா கிடையாது. 1000 ரூபாய் தான் அந்த ஆளு கூலி. அந்த ஆள் என்ன பண்ணலாம்? அந்த 2 குழந்தைங்க எங்க எடுத்து வச்சுக்கிறான் தெரியல. அந்த 2 அந்த 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 ஆளு அத்தை வச்சுக்கின்னு தொலுக்கு 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 ஆயிட்டெல்லாம் திண்டு நல்லா விடு வேற கதை வச்சேன். தோலை உடிச்சு உப்பு கண்ண போல நீ நான் சொன்னா விடுவேன். உன்ன பேட்டிக்காரி யாரா? எங்க பையன். உன் பையன் உன் பையன் சிரிச்சு சொல்றா. அவன் மூஞ்சி அவனு பாருங்க எப்படி பையன் தானே, பேட்டிக்காரன் தானே. எவ்வளவு கொடுக்குற? 3,000 ரூபாய். எவ்வளோ? 3,000 ரூபாய். 3,000 ரூபாய் கிடையாது, 1,500 ரூபாய் தான் கூலி. பேட்டிக்காரனுக்கு 1,500 ரூபாய் தான். அதை கொடுக்க மாட்டான் சீரா. அந்த குழந்தைக்கு எங்கன்னா 100 ரூபாய் குத்தினாக்கா அது பாட்டுக்குன்னு ஒரு வண்டியில் வாங்கி அந்த சிக்கன் ரைஸ் வச்சுக்கணும். மன மாதிரிக்கும் துணுக்குன்னு வரும். எல்லாரையும் பார்த்துக்கணும். ஒரு எச்சக்காயில் கூட அந்த பேட்டிக்காரன் அது நைட்டுக்கெல்லாம் அந்த தொட்டி உள்ள காலை விட்டுட்டு மாங்கு 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 இப்பயே ஏகப்பட்ட பெல்ட்டுக்கு ஏறி போயிடுது அது காலில். இதுல உள்ள யாரா கிட்டே உன் தம்பியா பரசுராமர் வந்தார் பாரு. அவர் தான் இவங்க தம்பி. குடும்பமே கூத்தாத்துப்பா, குடும்பமே கூத்தாத்து. அதெல்லாம் போட்டு விடுறா. நீ எவ்வளவு வேணா வாரிம்போ. நீ வாரிம்போ என்ன பண்ற? ஒண்ணும் கிடையாது. பொறுமகள் தான் ஊடு கட்டி வச்சு பட்டா கிடையாது. சாவா கடமை பாத்ரூம் கிடையாது. இவன் பேசுறான் பாத்ரூம் கட்டி சூறாவளி விட்டு மட்டும் விட்டு நம்ம ஏன்டா ஊர்ல நீ
வந்து சூறாவளை ஊட்டினாக்கா அதுக்கு யார் தாலி அறுத்து வைக்கிறது இங்க? யார் தாலி அறுக்கிறது? எங்க தாலி அறுக்கணுமாடா? பொம்பளை அப்படி ஹோனு கூடாது. பிலிப்பி நாய் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறானுங்க. இந்த பக்கத்து தெருவில் வந்து தெரு விட்டு தெரு நாய் வந்துடும். இந்த தெரு வந்துச்சுனாக்கா அந்த ஊர்ல இருக்கிற நாய்கள் பிடிக்கும் போது அது இரு இதெல்லாம் கூட போட்டேன். மனமறிக்க கொடுக்குறாங்க ஊருக்காரங்க. நல்லா ஆண்டிங்க நாடகம் நல்லா இருந்துச்சு. டிஃபன் காசு எவ்வளோ வாங்குறேன்? 1500 2000 ஊருக்கு ஏற்ற மாதிரி தரேன். இந்த ஊர்ல 2000 தருவாங்க. அதுல எவ்வளவு சூறாயமான போறியோ எவ்வளவு சூறாயம் நல்லா டேமேஜ் பண்ணிட்டே நான் அவங்க டேமேஜ் பண்ணா விட மாட்டேன். டிஃபன் காசு ஒரு ஊர்ல 1500 ரூபாய் கொடுத்தாங்கம்மா. 1000 ரூபாய் அமிக்கிட்டான். 500 ரூபாய் தான் கொடுத்தாங்க. 10 பேர் வாயில உயிரு. நல்லா இருக்கியா? அடிக்கிற நீங்க அழாதீங்க யாரும். துட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. உனக்கு அப்போ துட்டு கொடுத்துட்டு எவன் உதவாங்கன்னா இவன் ஒரே ஆளா தான் இருப்பான். ஒரே ஆளா தான் இருப்பான். மறுபடியுமா முன்னாடி தாலி கட்டா பெரிய போலமாடி பெரிய போலமா கீழே வச்சு பாங்கடா. சீனி அவரு எட்டு உள்ள வை. என்ன பண்ணுங்க பெரிய மாலாடி என்ன பண்ணுங்க? சத்தியமா வேலை இஷ்டமான முருங்க அது கரெக்டா இருக்கும். என் தம்பி தான் அவரு நடிக்கிறது. இங்கிலீஷ்ல பேசுறேன். ஏய் வாட்டுக்கு இந்த புட்டிங்க இந்த இங்கிலீஷ் தெரியாதுன்னு பார்த்து கத்துக்குமா? ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ். ஏய் தமிழே தகராறு உனக்கு இங்கிலீஷ் வேறடா. நீ யாரையாவது பையன் நினைச்சுக்கிறியா? வயசான கேயவன் மொத்தமே டை அடிச்சுன்னு தீரான். இதெல்லாம் மொத்தமே தப்பாரு. இதெல்லாம் வல்ல வழியா கொடுக்கும் தப்பாரு. சாமி ரசம் ஊத்தியா தானுக்கிறேன். மொத்தமே வல்ல வழியா இருக்கும். டேய் புள்ளிக்கு ஒரு 200 ரூபாய் குத்தினாக்கா அது 5 சேவ் பண்ணு வந்து அது பெட்டியில உக்காரும். அதுக்கு எங்கன்னா ஒரு 200 ரூபாய் கொடுக்குறியாடா? அது சேவை பண்ணதுக்கு காசு கூட கொடுத்து தவிர விட்டா சேவை பண்ண போறாரு. ஒரு ஆள் வச்சுக்கிறேன் துட்டு கொடுத்து பாருங்க. பாரா இந்த மணி 5 சேர்த்துல நான் இப்படி ஒரு கோடம் இப்படி ஒரு கோடம் என்ன அசிங்கம் வாங்க நமக்கு மாட்டேங்குது. காசு கம்மியா கொடுக்குறேன் அதே தான். போகாத போற மோளை அடிச்சுக்கிறாரு. கையில கவுரு வச்சுனாரு. கத்திரி பையா டே வாய்ப்பு பையா டே வாஸ்து கட்டு பையா டே எந்த பையா மூஞ்சி அடுத்த போட்டா ஊருக்கு ஆகுவான். காலமெல்லாம் இவனை கூட தாலி அறக்கணும் பழக்குது. முன்ன எத்தனை வச்சுக்கிட்டு ஏதேனும் நாடு வேக தெரியாததுல வந்து மாட்டிக்கினாரு. குளிக்கிறேன் என்னை எத்தனையோ பேர் கூட்டாமடா. 2 லட்சம் தரேன் உனக்கு, 3 லட்சம் தரேன், 4 லட்சம் தரேன். என்னை என்னவோ பண்ணி என் தலையில மைய தடவி இதுல கொண்டாந்து விட்டுட்டு என்ன அப்படியும் திரும்ப கூடாது இப்படியும் திரும்ப கூடாது. நான் எங்க நான் சுகத்தரமா இருந்திருப்பனே எதிர்னது உள்ள மாட்டிக்கினேன் நானு. இப்ப கூட 4.5 லட்சத்தை எடுத்து வச்சிரு. ஏன் கொடுக்க யாரை வச்சு நீ குத்த? 4.5 லட்சம் குத்தன்னு சொல்ற. நீ யாரை வச்சுன்னு குத்த? எங்க அப்பா வச்சுன்னு குத்தியா? எங்க அம்மா வச்சு குத்தியா? அப்பா அம்மா தான் எப்ப சேர்த்து விட்டாங்க தான். மூட்டை கட்டி குத்தியா? மூட்டை தோண்டி எடுத்து போ. எனக்கு வேணாம். நீ குத்த 4.5 லட்சம் கோயிந்தா கோயிந்தா
நாமத்தை போட்டு நீங்க வேற கோரஸ் உனக்கு பட்டியா நாமத்தை உன் அண்ணனுக்கு உன் தம்பிக்கு போட்ட மாதிரி உள்ள வயித்துல அது மாதிரி உனக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் போட்டு கையில சொம்பு ஒன்று குத்துட்டுவான் அப்படியே நடப்பாதியா போய் அப்பா திருப்பதிக்கு சொல்லிடுவேன். மந்திரவாதி கும்பிடு வந்து மாட்டி நான் முடிக்கிறேன்னு எங்க பாரு சூனிகாரமா இருக்காங்களே. ஐயோ தொப்பரி எழுத்து வாய் வந்து ஐயோ பண்ணி கொடுக்குறாங்க அம்மா. ஒரு நாளைக்கு நல்லா இருக்கு ஏ ராஜா சாமி ராஜா என் சாமி என் பேன நாதா பட்டு கிட்டவா நாயனா எட்டி மூஞ்சி நக்க வர பத்தியா அந்த நாய் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். என் கயித்துல நீ தாலி கட்டிட்டு இல்ல இனிமே நான் கண்டவனே கொண்டவனே கண் கண்ணு தெரியும் நான் இனிமே 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 நான் வாய போறேன். யாருமே வராதீங்க. ஓரான கூட சோறுனா கூட ஒண்டியா துணுப்பு பக்காக்க ஆள் உட்காந்துக்கிறாங்களே கொஞ்சம் அள்ளி வைக்கலாம் கொஞ்சம் கிள்ளி வைக்கலான்னு அந்த அருவே கிடையாது உனக்கு. அப்போ இவங்க ஆத்தா அப்பா ஓய்ங்க வளர்த்துருந்தா தானே இவங்க ஓய்ங்க வளர்த்துருந்தா தானே இவங்க ஆத்தா அப்பா என்னை பொண்ணு பார்க்க வரா பாரு அழகினா அழகிய அப்பேற்பட்ட அழகிய மாமியார் என் மாமியார் அப்பேற்பட்ட என் மாமியார் அழகு சொல்றேன். அவன் ஓலை பெல்லு அழகும் அவன் போன கால் அழகும் அவன் நடை அழகும். சத்திர வேலைக்கு போய்ங்கிறா என் மாமியார். இப்போ 2 நாளா லீவ் போட்டுக்கிறாங்க. ஒரு பல்லு வஞ்சி போய்க்குதான். அவன் நல்லா கவுத்து போட்டு இப்படியே தேங்காய் வச்சு திருவாங்க இப்படி 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 இப்படி. அவன் நடைய பாரு அவன் நடை அழகுனா இப்படித்தான். சண்டை வந்தா ஓடுவா உததான் வாங்கிட்டு வருவா மொத்த பல்லும் கொட்டி போடும். இவன் ஆட்டார துட்டு பூராத்தி எடுத்து போய் அவன் ஓத்தாளுக்கு பல்லு கட்டினு தான் சரியா இருக்கும். எங்க ஆத்தாளை பத்தி இவ சொல்லிக்கிறா இவன் ஆத்தாளை பத்தி சொல்ற 1.5 கிலோமீட்டர் கைனி காட்டுல வீடு கட்டி வச்சுக்கிறா. கண்ணு வெட்டி மருந்தக்காரா நான் எடுத்து போய் என் தலையில எவ்வளவு எத்தாந்து கட்டிட்டு என் மண்டைய பாருங்க என் மண்டைய பாருங்க எத்தாந்து என் தலையில கட்டிட்டு ஒவ்வொரு நாளும் இவ்வளவு பறதுக்கு ஒரு யுகமா செத்து போடுறான்ற எவன் தாலியா இருக்கிற 45 லட்சத்து அமீங் முடன் பாரு எவன் தாலியா இருக்கிற எத்தாந்து என் தலையில கட்டிட்டு ஒவ்வொரு நாளும் எதையும் முடியல. கைனி காட்டுல வீடு கட்டி வச்சுக்கிறான். சரி ஏழ்மையான பொண்ணு இருந்தாலும் கரியால் இருந்தாலும் கலையாகிறாள். சரி மதிச்சு குத்தன் போனவங்க கட்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் பட முடியல. எங்க மாமியார் சொம்பல தண்ணி எடுத்துன்னு வராங்க. போன உடனே வாப்பா மரும்புள்ள அழகுன்னு அழகு இந்த ஊர்ல யாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த மாப்பிள்ள அப்படின்ட்டு மொத்த கோலையால போட்டுனே சொம்புல தண்ணி சரி நந்து போனமே தண்ணி வாங்கி குடிக்கலான்னு வாங்கினா ஒரு சொட்டு தண்ணி அந்த சொம்புல இல்ல மொத்த கை ஊத்திருக்கு. எங்க தலை பத்தி தாயே ரேணுகம்பா நீயே சக்தி உள்ள தெய்வமா இருந்தா அடுத்த வருஷம் இந்த நாள்ல இவன் கையேந்தாள் இது மாதிரி ஆச்சுனா நான் சத்தியமா உனக்கு பூ ஊத்தி நான் கடை வெட்டுறேன். எப்ப உட்காரியா உட்கார் என்னடா பேய் போதாலே உட்கார்றேன். 3000 கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரு தாட்டிலே பூச்சி போதுற பையா 3 பேர் ஓடிட்டு நீ ஒரு அதிசய உட்கார அதே வைக்காதீங்க நாத்து வச்சுட்டியா உயிர் புண்ணா போது வரும். உயிர் உட்கார கைதே
ஒண்ணு கிடையாது. என்னார் உயிரே பாய் தான் சோறு தின்னுவாங்க. உங்களுக்கு உடம்பெல்லாம் துணுக்குது என்ன? என்ன காரணம்? என்ன ஆகிவிட்டீங்க? சாப்பிட்ட சோறு அப்படி பூச்சி வெளியே வருது. காய்கள். துணியெல்லாம் துவச்சு மொத்தத்தையும் தேய்க்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். நேத்து அது ரெடியாரம்மா கேட்டாங்க துணி ஒண்ணு எத்தனை வரலையாமான்னு. ஏய், அவங்க ஏதோ பம்ப்ஸ்ன்னு போறாங்களாம். ஏண்டா நாய்க்கு மரத்துல வீடு கிரக அப்படிதான் தகராறு. வீடு வந்து கிரக பிரதேசம் போறாங்களா? ஏண்டா நாய்க்கு மரத்துல நம்ம பட்டாபி அண்ணன் ஒடையார் பட்டாபி அண்ணா அவர் பையன் ஜெயசங்கர் அண்ணங்கிறாரு. அவர் துணி எடுத்து போய் முதல்ல கொடுக்கணும். காலைல குத்து வரைக்கும் தராங்களா? அதனால இப்ப காக்கா புடிச்சுக்கிற அவரு.